குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள முக்கியமான சிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சமத்துவ சிலை. சமத்துவ சிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ஹைதராபாத்தில் ஸ்ரீ திரிதண்டி சின்ன சிய சுவாமி ஆசிரமத்தில் தான் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. யாருடைய சிலையை வந்து சமத்துவ சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, ராமானுஜருடைய சிலையை தான் சமத்துவ சிலைன்னு சொல்லி சொல்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இச்சிலை திறக்கப்பட்டிருக்கு. இச்சிலை அப்படிவது ராமானுஜர் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிலை உலகிலேயே மிக உயரமான 2வது சிலையாக கருதப்படுது. இச்சிலை வந்து மொத்தம் 5 உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க. இதனுடைய மொத்த அடி பார்க்கும்போது 216 அடி உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமைதியின் சிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தானில் பாலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ விஜய் வல்லப் அவருடைய சிலையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அமைதியின் சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது மொத்தம் வந்து 8 உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு. இச்சிலையை வந்து 151 அகலம் கொண்டது. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அடின்னு பார்த்தோம்னா 12 அடி நீளம் கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வளமையின் சிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. அதாவது கெம்பகவுடா அவருடைய சிலையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வளமையின் சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 218 டன் எடை கொண்டது. அதாவது 98 டன் வந்து வெண்கல உலோகத்தாலும் 120 டன் வந்து எஃகு உலோகத்தாலும் செய்யப்பட்டிருக்கு. இச்சிலையை வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, குஜராத்தில் மோர்பி மாவட்டத்தில் ஹனுமன் சிலை அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம் நாட்டின் 4 திசைகளில் வந்து ஹனுமன் சிலையை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும்போது முதலாவதாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்லாவில் 2010 ஹனுமன் சிலை திறக்கப்பட்டிருக்கு. 2வது சிலை வந்து குஜராத்தில், 3வது சிலை வந்து ராமநாதபுரத்திலையும், 4வது சிலை வந்து மேற்கு வங்காளத்திலையும் திறக்கப்பட உள்ளது. அதன்படி பார்க்கும்போது இதனுடைய சிலை குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹனுமன் சிலையை பார்க்கும்போது 108 அடி உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் வந்து ஒற்றுமையின் சிலை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குஜராத்தில் கெவாடியா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் உலகிலேயே மிக உயரமான சிலையாகவும் கருதப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனுடைய மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதனுடைய சிலையினுடைய உயரம் பார்க்கும்போது 182 மீட்டரும், பீடத்துடன் சேர்க்கும்போது மொத்தம் 240 மீட்டர் உயரமும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையின் சிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னா, ராஜஸ்தானில் அதாவது உதயபூரில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாத்வாரா அப்படிங்கிற பகுதியில் தான் அந்த சிவன் சிலை அமைஞ்சிருக்கு. இந்த சிவன் சிலைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, விஸ்வரூபம் சிலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இதனுடைய உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 112 மீட்டர் உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் அறிவின் சிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம மகாராஷ்டிராவில் லத்துவார் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அம்பேத்கர் சிலையை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அறிவின் சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 70 அடி உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் சமூக நீதி சிலை எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்மள ஆந்திராவில் விஜயகவுடாவில் அமைஞ்சிருக்கு. இது அம்பேத்கர் சிலை. அதாவது அம்பேத்கர் சிலையை தான் நான் சமூக நீதி சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் அம்பேத்கர் சிலையிலேயே உலகிலேயே மிக உயரமான சிலையாகவும் கருதப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனுடைய உயரம் சொல்லி 206 அடி உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஹரியானாவில் சார்ச் நகரில் வந்து நம்மளுடைய ராஜபுத்திர மன்னராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் சவுகானினுடைய சிலை திறக்கப்பட்டிருக்கு. இதை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஐநாவின் தலைமையகத்தில் நம்ம நியூயார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய காந்திஜியினுடைய மார்பளவு சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆந்திராவில் கிழக்கு கோதாவரி பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அல்லூரி சீதாராம ராஜு அவருடைய சிலை வந்து திறக்கப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30 அடி உயரம் கொண்டது. அதுக்கப்புறம் வந்து உறங்கும் நிலையில் இருக்கக்கூடிய புத்தருடைய சிலை வந்து உலகிலே மிக உயரமான சிலை. அதாவது உறங்கும் நிலையில் இருக்கக்கூடிய புத்தருடைய மிக உயரமான சிலை வந்து பீகார் மாநிலத்தில் புத்தகயால் அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனுடைய நீளம் அப்படி சொல்லி பார்க்கும்போது 100 அடி நீளமும் 30 அடி உயரமும் கொண்டது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேலம் மாநிலத்தில் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலையை என்ன பண்ணிருக்காங்க அமைச்சிருக்காங்க. எத்தனை அடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 146 அடி உயரம் கொண்டது. இந்த முருகன் சிலைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீ முத்துமலை முருகன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன, இப்போ ரீசெண்டாக பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2004 முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய மு. கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணி
பண்ணியிருப்பாரு அப்படின்னா திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வைத்திருப்பார். அதோட 2024 அதனுடைய 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு, வெள்ளி விழாவை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இதனுடைய உயரம் அப்படி சொல்லி பார்க்கும்போது 133 அடி உயரம் கொண்டது. தேங்க்யூ.